குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகாலட்சுமியாக 2ஆம் நாள் பூஜை, அதாவது 5ஆம் நாள் 5ஆம் நவராத்திரி பூஜையில் 5ஆம் நாள், லக்ஷ்மியாக 2ஆம் நாள். அம்பிகை மோகினி சும்ப நிசும்பர்களை வதம் செய்தவள். 6 வயது சிறுமியை வைஷ்ணவியாக வழிபாடு பண்ணுதல். கோலம் கடலை மாவு கோலம். திதி பஞ்சமி திதி. பூக்கள் கதம்பம் மறிக்கொழுந்து. நைவேத்தியம் பால் சாதம், பூம்பருப்பு சுண்டல், பாயாசம், சர்க்கரை பொங்கல். வழிபாட்டின் பலன் விருப்பம் நிறைவேறும். நாளையது 6வது நாள். சண்டிகாதேவி சர்வாசனத்தில் வீட்டிருப்பவள். 7 வயது சிறுமியாக நாம் வழிபாடு பண்ணுதல். கடலை மாவு கோலம். சஷ்டி திதி. விபூதி பச்சை செம்பருத்தி சம்பங்கி பூக்கள். நைவேத்தியம் தேங்காய் சாதம், பழ வகைகள், பாசிப்பயிறு சுண்டல். வழிபாட்டின் பலன்கள்: கவலை தீரும், வழக்கில் வெற்றி கிடைக்கும். மகாலட்சுமியே இன்றைக்கு வெள்ளிக்கிழமையே அம்மனுடைய நவராத்திரி பூஜை மிக அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாம் நவராத்திரி பூஜை புரட்டாசி மாதம் அழகாக நடந்து கொண்டிருக்குது. அஷ்டலக்ஷ்மி, ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, ஸ்ரீ கஜலக்ஷ்மி, ஸ்ரீ தனலக்ஷ்மி, ஸ்ரீ தானியலக்ஷ்மி, ஸ்ரீ விஜயலக்ஷ்மி, ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ வீரலக்ஷ்மி. உலகெல்லாம் காத்து நிற்கும் தேவி மகாலட்சுமி. உன் பாதம் சரணடைந்தோம் அஷ்டலக்ஷ்மி. உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி. கலையாவும் நிறைந்தவளே அஷ்டலக்ஷ்மி. நிலையான அருட்செல்வம் அருள்பவளே அவளே. உலகளந்த திருமாலின் வளமார்பில் உரைபவளே. உலகெங்கும் பார்க்கடலில் தேவர் அமுதம் கடையும் போது பாரெல்லாம் இயந்திட நாரணி உதைத்தாள். நாரணனும் தேவியை மார்பினில் தாங்கி நின்றார். பூரணியும் பூவுலகை காக்க வந்தாள். அவளே ஸ்ரீலக்ஷ்மி தேவி. இன்னொன்று ஆதிலக்ஷ்மி. 2 கண்கள் திருக்கரங்கள் கொண்டவள் அவளே. இகபர சுகம் யாவும் கொடுப்பவள் அவளே. அபயம் அளிப்பவள் ஆதிலக்ஷ்மி. ஆபரணம் அணிந்த ஒளிக்கதிர் ராணி அவளே. எழில் மலர் தோரணங்கள் தருபவள் அவளே. அழகிய தாமரை போல் வாழ்பவள் அவளே. மஞ்சள் நிற உடை தரித்து மலர் மாலை அணிந்தவளே. மங்களம் நிறைந்தவளே, வல்லமை மிகுந்தவளே, ஆதிலக்ஷ்மி தேவியே. இப்படி லக்ஷ்மியை எந்தெந்த வழியில் போற்ற வேண்டும் அப்படியெல்லாம் போற்றி நாம் துதிபாடி கொண்டிருப்போம். இன்று வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாளே நமக்கு லக்ஷ்மியை துதிபாடுறது ரொம்ப 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 நல்லது. இப்போ கஜலக்ஷ்மி. பொன்னிற குடம் தாங்கி வெண்ணிற யானை 2 தண்ணீர் துதிக்கையினால் அபிஷேக நீர் கொண்டு அன்னைக்கு நீராட்ட அலங்கார தேவதையாய் வெண்பட்டு புடவையுடன் காட்சி தந்தவள். கரங்கள் 4 உடையவளாம் கஜலக்ஷ்மி. கரத்தினிலே ஞானமுத்தரை கொண்டவள். இரவும் பகலும் துதிப்பவர்க்கே கஜலக்ஷ்மி அரசபோகம் தந்திடுவாள் கஜலக்ஷ்மி. நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நெற்றினிலே குங்குமமே நிறைய வேண்டும். நெஞ்சினிலே திருநாமம் வழிய வேண்டும். சுற்றமெல்லாம் மென்மேலும் பெருக வேண்டும். கவிதையிலே உன்னாமம் வாழ வேண்டும். அம்மா கற்றதில் ஒளி வாழ வேண்டும். ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும். மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா? மடி மீது பிள்ளையனை தள்ளலாமா? அன்னைக்கு உபசாரம் செய்வதும் உண்டோ? அருள் செய்ய இந்நேரம் ஆவதும் உண்டோ? கண்ணுக்கு இமையின்றி காவலும் உண்டோ? கன்றுக்கு பசுவின்றி சொந்தமும் உண்டோ?
முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதும் உண்டோ முழுமைக்கும் நீ எந்தன் அன்னை என்றோ என்னைக்கும் விளக்குக்கும் பேதம் உண்டோ என்றைக்கும் நான் உந்தன் பிள்ளை என்றோ. மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரம் படிங்க. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவர விந்தய ஸ்ரோதினி வாசினி விஷ்ணுனுதே பகவதி கே திதி கண்ட குடும்பினி பூரி கிருத்தே ஜெய ஜெய கே மகிஷாசுரமர்த்தினி ரம்யக வர்தினி சைலச்சுத்தே. ஆயிரம் இதழ் கொண்ட தேவி முகம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ எங்கள் தேவி முகம் அந்த ஆதிசக்தி எங்கள் லக்ஷ்மியே எங்கள் இஷ்டலக்ஷ்மியே அஷ்டலக்ஷ்மியே மகாவிஷ்ணு லக்ஷ்மியே சகல சக்தி தந்திடுவாள் வீரலக்ஷ்மியே சர்வதுக்கம் தீர்த்திடுவாள் சுபலக்ஷ்மியே ஏரமான வெற்றி தரும் விஜயலக்ஷ்மியே தானியங்கள் விருத்தி செய்யும் தானியலக்ஷ்மியே விஷ்ணுன்மார்பில் அமர்ந்திருப்பாள் மகாலட்சுமியே கேக்கு வரங்கள் தந்திடுவாள் வரலக்ஷ்மியே செல்வம் பல தந்திடுவாள் சொர்ணலக்ஷ்மியே சுத்தி புத்தி தந்திடுவா சீதாலக்ஷ்மியே. இந்த மாதிரி லக்ஷ்மியை எப்படியெல்லாம் துதிபாடி நாம் धनलक्ष्मी धान्यलक्ष्मी धैर्यलक्ष्मी विजयलक्ष्मी आदिलक्ष्मी विद्यालक्ष्मी संतान लक्ष्मी सकल भोगम सौभाग्य लक्ष्मी श्री महालक्ष्मी देविये. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மகாலட்சுமி தாயாராக நாம் இன்று நவராத்திரி பூஜையிலே நாம் என்னென்ன செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன கஷ்டங்கள் தீருங்கிறது இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால நாம் அதுவும் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையும் பண்ணுவோம். அதே மாதிரி 6 to 7 சுக்கரஹோரையிலையும் நம்ம பண்ணுவோம். இதை எதுவுமே பார்க்க வேண்டாம். நவராத்திரி பூஜை அம்மாவின் பாத கமலங்களே சரணம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.